யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் ஒரு மிஷனரி இயக்கம். 148 கோடி ஜனத்திரள் கொண்ட நம் தாய் திரு நாட்டிற்கு அப்போஸ்தலர் 4:12 படி மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்பதை மேற்கே குஜராத், கிழக்கே திரிபுரா, தெற்கே தமிழ்நாடு, வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரை 25 மாநிலத்திற்கும் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் நாடுகளிலே 168 பணித்தளம் அமைத்து 138 விதமான ஜாதிகளுக்கு 210 மிஷனரிகளை கொண்டு நற்செய்தி அறிவிக்கிறோம். முடவர்கள் நடப்பதும், குருடர்கள் பார்வையடைவதும், குஷ்டரோகிகள் சுகமடைவதும், மரித்தோர் உயிர்த்தெழுவதும் பணித்தளங்களில் நடக்கிற அன்றாட அற்புதங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்திலே சொன்னதை எங்களுடைய பணித்தளங்களிலே நிறைவேற்றி வருகிறார். கடந்த 67 மாத எங்களுடைய ஊழியத்தின் விளைவாக 6265 பேர் திருமுழுக்கு பெற்று 626 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். சுமார் 2000க்கும் அதிகமான மக்கள் ஞானஸ்நானம் பெற காத்திருக்கிறார்கள். இதுவரையிலேயும் 41 கிராமங்களிலே ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஒரிசா, குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகார், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம், யூபி, எம்பி ஆகிய பகுதிகளிலே ஆலய கட்டுமான பணி நடந்து வருகிறது. அனுபவமும் பயிற்சியும் பெற்ற மிஷனரிகள் 340 பேர் விண்ணப்பம் கொடுத்து நம்முடைய இயக்கத்தில் இணைய காத்திருக்கிறார்கள். பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, யூபி பகுதிகளிலே 7 விடுதிகள் அமைத்து 448 விசுவாச குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம், தங்குமிடம் கொடுத்து அவர்களுக்கு கல்வி புகட்டுகிறோம். மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய குழந்தைகளுக்கு விடுதி அமைத்து அவர்களுக்கு ஆங்கில வழியிலே கல்வி போதித்து உணவு கொடுத்து பராமரித்து அவர்களை நடத்தி வருகிறோம். மாதம் ஒரு முறை ஆத்துமாவே தேடி என்கிற தமிழ் பத்திரிகையை கிறிஸ்தவ உலகத்திற்கு வெளியிடுகிறோம். ஆண்டுடைய வருகைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பத்திரிகையை தயாரிக்கிறோம். என்னை கேளும், ஜாதிகளையே உங்களுக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொல்லி சங்கீதம் 2:28 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த வசனத்தின்படி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், எம்பி பார்டர் பகுதியிலே வாழ்கிற பௌரா ஆதிவாசி மக்கள் நாங்கள் கடவுளின் குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். 10 to 12 வயதில் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து திருமணம் ஆனவுடனே அந்த குழந்தைகளுடைய கால்களிலே ஒரு விலங்கையை மாட்டி விடுகிறார்கள். இளம் வயதிலேயே கணவர்கள் மரிக்க இளம் வயதிலேயே இந்த குழந்தைகள் விதவைகளாகி அநேகர் விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இந்த குழந்தைகளை பராமரிக்கிறதற்காக மகாராஷ்டிரா நந்தூர்பார் என்ற இடத்துல ஒரு இடம் வாங்கி டாக்டர் கிறிஸ்டியம்மா மிஷன் சென்டர் என்கிற பெயரில் 15x10 என்ற ஒரு ஹால் கட்டுவதற்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை. ஒரு ஹால் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. அந்த ஹாலில் யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பெயர்களை எழுதி வைத்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, ஆலயம் கட்டுவதற்கு ஏராளமான இடங்களிலே வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது. சுமார் 90 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்சம் ரூபாயில பக்க ஆலயமும், 5 லட்சம் ரூபாயில 600 சதுரடியிலையும், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாயில கச்சா ஆலயமும் கட்டுகிறோம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஆலயம் கட்ட முன் வரலாம். ஆலயம் கட்ட நீங்கள் பணம் கொடுத்த பின்பு 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு ஆலயத்துக்கு பிரதிஷ்டைக்கு நாங்கள் அழைப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தில் பணிபுரிகிற மிஷனரிகளை ஸ்பான்சர் செய்வதற்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை. ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. அதே போல் ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு ஒரு பகுதி 600, முழுமையாக பொறுப்பெடுக்க 1200, மிஷனரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. இந்த இயக்கத்தின் தேவைகளில் நீங்கள் பங்கெடுக்கிறதற்கு உங்களுக்கு ஒரு காணிக்கை பெட்டியை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய உள்ளங்களில் ஏவுவார் என்றால் இந்த காணிக்கை பெட்டிகளை வைத்து உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், உங்களுடைய வீட்டில் நடக்கிற நல்ல நாட்களில் ஆண்டவருக்கு இந்த ஸ்தோத்திர காணிக்கை எடுத்து வைப்பீர்கள் என்றால்
ஆலயம் கட்டுவதற்கு இந்த பணங்களை பயன்படுத்துவோம். அருமையானவர்களே, இந்தியர்கள் ஒருவரும் நரகம் கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் பரலோகம் செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகைக்கு நம்முடைய இந்திய நாட்டை ஆயத்தப்படுத்துகிற இந்த மிஷினரி ஊழியத்தில் உங்களுடைய பங்குகள் தான் என்ன? ஜெபியுங்கள், திட்டமிடுங்கள், பங்கிடுங்கள். இந்த மிஷினரி பணியில் ஈடுபடுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட நம்முடைய ஆண்டவர் உண்மையான மனதுருக்கம், இரக்கம் உள்ளவர் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு 9:36 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வசனத்தை அவர் ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அப்படி ஜனங்களுக்கு போதிக்கும்போது ஜனங்கள் 3 நாள் அவரோட தங்கியிருக்கிறார்கள். யாருமே எதுவுமே சாப்பிடவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இப்படியே இந்த ஜனங்களை நான் அனுப்பிவிட்டால் வனாந்திரத்தில் என் ஜனங்கள் சோர்ந்து போவார்கள் என்று ஆண்டவர் அவருடைய ஜனங்களை குறித்து பரிதவிக்கிறார், இரக்கம் கொள்ளுகிறார். என் அன்புக்குரிய ஆண்டவர்களே, இரக்கம் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒன்று. பத்துக்குங்க, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவங்க யாரையுமே ஆண்டவர் வெறுமை அனுப்பவே இல்லை. இதை நம்ம பைபிளில் நம்ம எல்லாருமே அதை வாசிக்கிறோம். பத்துக்குங்க, இயேசு கிறிஸ்துவில் துக்கமுகமாக போனாங்கன்னு சொன்னால் 2 பேர் தான். ஒன்று ஒரு பெரிய பணக்காரன், நான் பரலோகத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும்னு சொல்லும்போது இயேசு அவனோட பல காரியங்களை பேசுகிறாரு. கடைசி அவன் சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு தானம் அளித்து என் பின்னாடி வாடா அப்படின்றாரு. இந்த வார்த்தை கேட்டோன்னு துக்கமாக போனான்னு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த யூதாஸ் காரியத்து அவர் இயேசுவை பணத்துக்காக காட்டி கொடுத்து அவரும் துக்கமாக போனார். அருமையானவர்களே, இந்த இரக்கமுள்ள ஆண்டவர்கிட்ட துக்கமாக போனவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பணத்தோட ரிலேட்டடானவங்க தான். ஆகவே என் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் மனதிற்குள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு பணத்தை முன்னால் வைக்காதீங்க தயவு செய்து. என் அன்புக்குரியவர்களே, பணம் எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு உதவும், அது உண்மைதான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அருமையானவர்களே, விசுவாசம்தான் எல்லா காரியத்துக்கும் முதல்ல தேவைப்பட்டுக்குங்க. நீங்கள் அந்த விசுவாசத்தை முதல்ல வைங்க, இதை பின்னால் வைங்க. இது தானால உங்கள் பின்னால் ஓடி வரக்கூடிய ஒரு காரியம் பார்த்துக்குங்க. ஆகவே என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரக்கமுள்ள ஆண்டவரை நாம் ஒவ்வொருவரும் நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது, கிருபை இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை, இரக்கம் என்பது இல்லாமல் தெய்வ வழிபாடு இல்லை என்று சொல்லுகிறார். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்ம எல்லார் மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் கிருபை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். 2 பேதுரு 3:9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபைக்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை விட்டு ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டார். ஆகவே அன்பர்களே, அவருடைய அந்த கிருபையை, அவருடைய கனிவை, அவருடைய தயவை, அருமையானவர்களே, நம்ம மேலே அந்த வைத்திருக்கிற அந்த இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நாமும் அவருடைய பார்வையில் பிரதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, ஒரு நாள் ஒரு முனிவருடைய கையில் ஒரு வைரக்கல் மினுங்கிட்டு இருக்கு. பார்த்துக்குங்க, அதை பார்த்த உடனே அந்த வழியாக ஒருத்தன் போகிறான். ஐயா, அதை கொஞ்சம் பார்க்கலாமான்னு கேட்குறான். உடனே அவர் அதை கையில் கொடுத்துட்றாரு. இவன் பார்த்தோம் என்ன பண்ணுறான், நீ முனிவர், உனக்கு எதுக்கு சொந்தம், இது நானே வச்சுக்கிறேன், நான் குடியானவன், எனக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு போயிடுறான். பார்த்துக்குங்க, எடுத்துகிட்டு போகிறான், அதை வைக்கிறேன், வியாபாரம் பண்ணுறான், சம்பாதிக்கிறான், பெரிய ஆள் ஆயிடுறான். மறுபடியும் ஒரு நாள் அந்த முனிவரை பார்க்க வரான். அவர் முதல்ல விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. இவன் அவ்வளோ சந்தோஷம் இல்லை. உடனே அந்த முனிவர்கிட்ட கேட்குறான், நான் அன்றைக்கி உங்கள் கையில் வைரக்காலை வாங்கிட்டு போன ஞாபகம் இருக்காங்க? ஆமாம். இன்றைக்கி அந்த வைரக்கால் என்னாச்சு, எல்லாம் விற்று பெருசாக்கி நிறைய சம்பாதிச்சேன் அப்படின்னாரு. சரி, ஆனால் அந்த சம்பாத்தியத்துக்கான சந்தோஷம் ஒன்றை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஐயா, சந்தோஷங்கிறது பணத்தில் இல்லைங்கிறத உங்களை மறுபடியும் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் முதல்ல இருந்ததை காட்டிலும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த இரக்கம் உள்ள ஆண்டவருடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய பிள்ளையாக வாழ்கிறதுக்கும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறதுக்கும் தான் நம்ம எல்லாரும் கவனமாக இருக்கணும். பார்த்துக்குங்க. ஆகவே என் அன்பானவர்களே, இந்த இரக்கமுள்ள ஆண்டவருடைய கரத்தில் யாரெல்லாம் விழுறோமோ ஆண்டவர் அவர்களை தவற வழி நடத்த மாட்டார். ஒரு முறை தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான போராட்டம், அவர் கொஞ்சம் பாவம் பண்ணிடுறாரு. உடனே தீர்க்கதரிசி அவர்கிட்ட வராரு. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறாரு, என்றாலும் நீ கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்துட்ட, இப்போ உனக்கு 3 தண்டனை அவர் கொடுக்குறாரு, இதில் ஏதாவது ஒன்றா ஏற்றுக்கோ அப்படிங்கிறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா 3 நாள்
உன் தேசம் எங்களையும் கொடிய கொள்ளை நோயை அனுப்ப போகிறாரு அப்படிங்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 வருஷம் உன்னுடைய சத்துருக்கள் உன்னை சுற்றிலும் பல படை வீரர்கள் உன்னை நோக்கி வரப்போகிறாங்க அப்படிங்கிறாரு. இன்னொன்று உன் நாட்டில் 3 வருஷம் பஞ்சத்தை அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாரு. தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா 3மே கொடூரமாக இருக்குது. பஞ்சத்தை தாங்க முடியாது, படை வீரர்கள் வந்தாங்கன்னா அடித்து பிடிச்சி நீயும் போராட நானும் போராடுன்னு இருக்கிற சொத்தெல்லாம் போயிடும். கொள்ளை நோய் வந்துச்சுன்னா ஐயோ ஜனங்கள்லாம் செத்து போயிடுவாங்களே அப்படின்னு நினச்சி அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியும் என் ஆண்டவரை பற்றி, அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அவருடைய கையில் நான் விழுந்துடுறேன், அவர் என்ன வேணாலும் செய்யட்டும்னு சொல்லி ஆண்டுடைய கருத்தில், ஆண்டவரை நீர் சர்வ வல்லவர், உங்களுக்கு எல்லாமே முடியும், நான் உங்கள் கையில் என்னை ஒப்பு கொடுத்துட்றேன், விழுந்துடுறேன், சாஷ்டாங்கமாக பணிஞ்சிடுறேன் அப்படிங்கிறார். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக சில நேரங்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, இல்லைன்னா சில பேர் தீர்க்க தரிசனங்கள் கூட இப்படி ஏதாவது இடகடமாக சொல்லி உங்கள் மனசை உடைய வச்சுருவாங்க. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கேயாவது போய் எங்கே போனால் பிரதிபலன் கிடைக்கும், எங்கே போனால் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆண்டோடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விழுந்துருங்க. அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். பார்த்துங்க சமீபத்தில் ஒரு ஆய்வு அறிக்கை செய்தாங்க. அந்த ஆய்வு அறிக்கையில் என்னென்னா, கடவுளை யாரெல்லாம் இளம் வயதில் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி, இப்போ இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டவங்க பலர் இருக்கோம் இல்லையா, யாரெல்லாம் சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, 15லேருந்து 20 வயசு இந்த டீனேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான் ரொம்ப அதிகமானவர். பார்த்துக்கு நானும் அப்படிப்பட்ட ஒரு வயதில் தான் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பின்பு 20லேருந்து 30 வயசு வரை பார்த்தீங்கன்னா 50% தான் வர்றாங்க. பார்த்துக்குங்க இப்படி கடைசியாக 70 வயசுக்கு மேலே யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, நான் என்னுடைய வாழ்க்கையில் 20வது வயசில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போதே, ஐயோ இந்த இரக்கமுள்ள ஆண்டவரை முதல்ல நான் தெரிஞ்சிருந்தேன்னா கொஞ்சம் முதல்ல ஆண்டவரை நான் ஏற்றுக்கிட்டு இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்திருப்பேனே அப்படின்னு சொல்லி நான் யோசித்த காரியங்கள் உண்டு. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, இந்த இரக்கமுள்ள ஆண்டுடைய கரத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். ஆகவே இந்த மனமாறுதலை மட்டும் தாமதம் பண்ணாதிருங்க. இரக்கமுள்ள ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறத தயவுசெய்து தாமதம் பண்ணாதிருங்க. டிஎல் மோடி என்கிற பிரசிங்க ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாலிப பிள்ளை வர ஒரு பெரிய நடன அழகி பார்த்துக்குங்க. அவர்கிட்ட சொல்கிறார், மகளே உன் இருதயத்தை இன்னைக்கு ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்துட்டு போமாங்க. அவர் சொல்கிறா, ஐயா இன்னைக்கு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை முடிச்சுட்டு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனவா ஒரு காரில் போய் எங்கேயோ இடிச்சு ஸ்பாட்ல அவுட். பார்த்துக்குங்க மோடி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வழியாக போகிறாரு, பெருங்கூட்டமான ஜனங்கள் அதில் போய் நின்றுட்டு அந்த மகளை பார்த்து சொல்ல, மகளே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இயேசுவுக்கு உன்னை கொடுத்துட்டு போன்னு சொன்னனே, நீ கொடுத்துருந்தா நான் உன்னை சொர்க்கத்தில் சந்தித்திருப்பேனே. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இரக்கமுள்ள தேவனுடைய கையில் நம்பி கொடுங்க. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையின் மேல் கிருபை உள்ள ஆண்டவர். உங்களுக்கு நல்ல தீர்க்காயசை தந்து உங்களை பலப்படுத்தும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய பிள்ளைகள் எல்லார் மேலேயும் இறங்கும். ஆண்டவரே கர்த்தரை ஆண்டவரே முழு மனதோடு நம்பி உம்முடைய இரக்கமுள்ள கரத்துக்குள்ளாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை யாரையெல்லாம் நீ திடப்படுத்தியிருக்கிறீர், நடத்தியிருக்கிறீர் என்பதை ஆண்டவரே சரித்திரத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் இன்றைக்கு கேட்டோம். அந்த ஆண்டவர் இன்னைக்கும் உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் உம்முடைய கையில் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், அவர்களை திடப்படுத்தும், வளமான எதிர்காலத்தை உருவாக்கி தாரும். ஆண்டவரே அவர்களை சுற்றி இருக்கிற தோல்வியான எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எடுத்து போடும். அப்படியே நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?